ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கட்டும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 5 7 முதல் 31 வரை. எருசலேமின் குடிகளும் யூதா ஜனங்கள் வந்து அநேகம் பாவங்கள் செய்திருந்தார்கள். நீதிமான்கள் எங்கும் இல்லை, எருசலேமில் தேடினாலும் இல்லை, எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மிகப்பெரிய தவறான வாழ்க்கை முறையை அவர்கள் செய்து வாழ்ந்ததினால், பாவத்தில் விழுந்து கிடந்ததினால், 10 கட்டளைகளையும் மீறி வாழ்ந்ததினால், கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள். 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளையா இருக்கிறது. அதை கேட்டு நடக்காமல் இவர்கள் இப்படி தவறு செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் கற்பு நெறி தவறிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். பிறன் மனைவியின் பின்னால் அதிகாலையில் எழும்பி குதிரையை போல கனைத்திருக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், வேசித்தன ஆவியின் செயல்பாடுகள் இவையெல்லாம். ஒவ்வொரு ஆவிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் உண்டு. மனிதர்கள் பிறக்கிறோம், வாழ்கிறோம், வாழ்க்கை முடிகிறது, அடுத்தடுத்த சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 6000 வருடமாக முதல் மனிதனில் இருந்து, ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஆவிகள், மனிதர்கள் மாறிவிடுகிறோம், ஆனால் ஆவிகள் மாறுவதில்லை. அதே வேசித்தன ஆவிதான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய குணங்களும் ஒன்றாயிருக்கிறது. அந்த மனிதன் என்ன செய்தாலும் அதே பாவங்கள், அந்த காலத்தில் மனிதர்கள் செய்த பாவங்களை தான் இன்றும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை தெரிந்து கொள்வோம். அதனால் ஒவ்வொரு பரிசுத்தமான செயல்களுக்கும் பின்னாக பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு தவறான பாவமான காரியங்களுக்கு பின்னாகவும் ஒரு பொல்லாத ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கும், அல்லது பல பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்படி செய்கிற பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவைகளை நான் விசாரியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் விசாரிக்காமல் இருப்பேனா? இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறார்களே என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ? இப்படிப்பட்ட மனம் உடையவர்கள், மனதான் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களுக்கு நான் நீதி செய்யாமல் இருப்பேனோ? நிச்சயமாக நீதி நியாயத்தை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோருக்கும் நன்மையே செய்து கொண்டிருந்தால் பாவிகளுக்கும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கும் ஒரே சமம் என்று ஆகிவிடும் அல்லவா? அது நீதியாய் இருக்காது. நீதிமான்களுக்கு நன்மை நடக்க வேண்டும், பாவிகளுக்கு அதற்கேற்ற தண்டனை வர வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், நான் நீதியை சரி கட்டுவேன் என்று. அப்படி என்றால் நல்லவர்கள் பாடுபட்டு நன்மையாய் நீதிமான்களாய் வாழ்வதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடாதா? எல்லோருக்கும் ஒரே மாதிரி நடந்தால், இன்றும் கூட பலர் உபதேசிக்கிறார்கள், கிருபையின் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம், கர்த்தர் உன்னை மன்னித்து விடுவார் என்று. ஏடிஎம் மிஷினில் ஆன் பண்ணினால் அது உடனே நமக்கு பணம் கொடுக்கும். அது போல கர்த்தர் மன்னிப்பை கொடுக்கும் ஏடிஎம் மிஷின் போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போல. இல்லை, நிச்சயம் இல்லை. கர்த்தர் மன்னிக்கிறவர் தான். மனம் திரும்பியவர்களுக்கு நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன், நீர் என்னை மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் சாதாரண மனிதர்கள், மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடு என்பதை உணர்ந்து கொள்வோம். சற்று உணர்வு வேண்டும் நாம் யார் என்று. அவர் சிருஷ்டிகர், நாம் சாதாரண மனிதர்கள். புரிந்து கொண்டு நடக்குவோம். கிருபை என்பது அவர் மனமிறங்கி செய்வது. நாம் மனம் திரும்பி போகும்போது நம்மேல் இறக்கப்பட்டு அவர் கிருபை நமக்கு காட்டுவார், நம்மை மன்னிப்பார், விடுதலையும் தருவார். மனம் திருந்தாதவர்களுக்கு அல்ல. அதன் மதில்கள் மேல் ஏறி அழித்து போடுங்கள், எருசலேமின் மதில்கள் மேல் ஏறி அழித்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். ஆனாலும் முற்றிலும், சர்வ சங்காரம் என்றால் ஒரு மனிதனையும் இல்லாமல், ஒரு மனிதனையும் விட்டுவிடாம், அதாவது எல்லாரையும், ஒரு மனிதன் கூட மிச்சம் இல்லாமல் கொள்வதுதான் சர்வ சங்காரம். அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் கொத்தரங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு சொல்லவில்லாத காரியங்களை அழித்து போடுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு மிகுதியாய் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்த அக்கிரமங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறின செயல்கள், இது நிமித்தம் கர்த்தர் இப்படி பேசினார். அது மட்டும் அல்லாமல் இவர்கள் அக்கிரமங்கள் செய்து அநியாயமாய் வாழ்ந்து இன்னொரு காரியத்தையும் இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் இருதயத்தின் அகங்காரம், பெருமை அளவுக்கு மிஞ்சியது. அதனால்தான் கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார். என்ன நடந்தது என்றால், அவர்கள் இவ்வளவையும் செய்து கொண்டு கர்த்தரை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நமக்கு தண்டிக்க மாட்டார். பொல்லாப்பு நம்மேல் வராது. நமக்கு எந்த கஷ்டமும் வராது, தீங்கு வராது. நான் என் இஷ்டப்படி நான் நடப்பேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தண்டிக்கதான் மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பஞ்சம் வராது, கொள்ளை நோய் வராது, பட்டயம் வராது, எனக்கு எதுவுமே நேரிடாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு வராது, கர்த்தர் காப்பாற்றி விடுவார் என்றும் சொல்லிக் கொள்கிறார்களாம். செய்வதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல். இவர்கள் செய்கிற கர்த்தருக்கு விரோதமான செயலுக்கு கர்த்தரே காவலிருப்பார் என்பது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியும் செய்து கொள்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது? எந்த மனிதனாவது, ஒரு சாதாரண மனிதன் கூட அப்படி செயல்பட மாட்டார். கர்த்தரை அவர்கள் அப்படி நினைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மதியீனமான செயல் இது, முட்டாள்தனமான சிந்தனை இது. தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார்கள். எரேமியா வாழ்ந்த காலத்தில் நடந்திருக்கிறது. அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னால் தீர்க்கதரிசியை தூஷிப்பது, ஏற்றுக்கொள்வதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. எருசலேமின் குடிகளை பார்த்து தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் இப்படி பாவம் செய்கிறீர்கள், கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும் என்று கர்த்தருடைய உண்மையான வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். அதை கேட்ட இவர்கள், நீங்கள், அதாவது அந்த தீர்க்கதரிசிகளுக்கே அது சம்பவிக்குமாம். நீங்கள் எல்லாம் சொல்வது தீர்க்க தரிசனமே இல்லை, கர்த்தர் சொல்லவில்லை, அது திருவாக்கு அல்ல, நீங்கள் சொல்லும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும், எங்களுக்கு நடக்காது என்று தீர்க்கதரிசிகளுக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார்களாம் அந்த ஜனங்கள். இது எப்படி இருக்கிறது? அக்கிரமம் 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 என்று ஏறிக்கொண்டே போகிறார்கள். இப்படி சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். கர்த்தர் எத்தனை விதங்களில் அவர்களை காப்பாற்ற பல முறை முயற்சி செய்கிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுத்து 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 கர்த்தர் சலித்து போகும் அளவுக்கு அவர் கொடுக்கிறார். என்ன செய்தாலும் மனம் திரும்புவதில்லை. கடைசியாக தீர்க்கதரிசிகளையும் எதிர்த்து பேசுவது. பரிசுத்தமான தீர்க்கதரிசிகளை, அவர் நல்லவர்கள், கர்த்தருடைய திருவார்த்தையை தான் சொல்லுகிறார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தீர்க்கதரிசிகளுக்கே தீமை வருமாம், பொல்லாப்பு வருமாம். தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற நியாய தீர்ப்பு அவர்களுக்கே வரும் என்று இவர்கள் திருப்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமா இருக்கிறது? இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்திற்கு எல்லை இல்லாமல் போனது. தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசுவது என்பது கர்த்தரை மறுதலிப்பதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில். இதை நாம் ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு மனிதன் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தமக்கென்று ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை உபத்திரவங்களாலும் பாடுகளாலும் புடமிட்டு சுத்திகரித்து பரிசுத்தவானாக்கி அந்த மனிதன் மேல் தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றி அபிஷேகத்தை தந்து அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிப்பதும், தீர்க்கதரிசியையும் அவர்கள் சொல்லும் தரிசனங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிப்பது என்பது கர்த்தரை மறுதலிப்பதற்கு சமமாக வேதம் இங்கு சொல்லுகிறது. கர்த்தரை மறுதலித்தார்கள் என்று. அவர்கள் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை மறுதலித்தார்கள் என்று. ஆகையால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இத்தனை வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுத்து விட்டார், ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், நீங்கள் இப்படி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி பேசியதினால், இதோ நான் உன் வாயில் விட்ட வார்த்தையை
அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். அந்த அக்கினி விறகை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இவர்களை பட்சிக்கும் என்று. தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நியாய தீர்ப்பை தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நியாய தீர்ப்பெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு வரும் என்று திருப்பி சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் தவறாய் பேசியதினால் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அக்கினியாய் மாறி அந்த ஜனங்களை விறகாய் பட்சித்து போடும். அந்த தீர்க்க தரிசனமே அந்த வார்த்தைகளை போய் அவர்களை அழித்து போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வார்த்தையின் வல்லமை என்பது எப்படி என்று புரிந்து கொள்வோம். தீர்க்க தரிசி என்றாலே அக்கினிக்கு சமமானவர்கள். தீர்க்க தரிசனங்கள் அக்கினியாயிருக்கிறது. அது போய் தீமையை பட்சித்து போடும். பற்றி எரியும். அது தீமையை பட்சித்து போடும். கவனமாயிருப்போம். தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. மனதில் பயம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய திருவார்த்தைகள் அவை. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அவர்கள் அது மிகுந்த பலத்த ஜாதி. அது பலமான ஜாதியாய் இருக்கிறது. அது பூர்வ காலத்து ஜாதி. பூர்வ காலத்திலிருந்து இருந்த ஒரு ஜாதி. அது மட்டுமல்லாமல் பூர்வ காலம் என்றால் ஆதி காலத்திலிருந்து, பழங்காலத்திலிருந்து இருக்கிற ஜாதி அது. மிகுந்த ஜனங்களுள்ள பலத்த ஜாதி. நீ அறியாத பாஷையை பேசுகிற ஜாதி அவர்கள். அவர்கள் பேசும் பாஷை உனக்கு புரியாது. அவர்கள் மொழி உனக்கு புரியாது. அவர்களுடைய அம்பரா துணிகள் திறந்த பிரேத துணிகளை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்பரா துணி என்றால் அந்த காலத்தில் வில்லை பயன்படுத்தி யுத்தம் செய்வார்கள். அந்த வில் வீரர்கள் தங்கள் முதுகில் ஒரு பையை கட்டி இருப்பார்கள். அந்த ஒரு கூடை போல ஒரு கூடை ஒன்றை கட்டி இருப்பார்கள். பள்ளி செல்லும் சிறு பிள்ளைகள் முதுகில் பையை மாட்டிக்கொண்டு போவது போல அம்பரா துணி என்று சொல்லப்படும் கூடைகளை தங்கள் முதுகில் வில் வீரர்கள் மாட்டியிருப்பார்கள். அதற்குள் அந்த கூடையில் அநேகம் அம்புகளை வைத்திருப்பார்கள். அநேகம் அம்புகளை அந்த கூடையில் வைத்திருப்பார்கள். இப்படி செய்வதனால் அவர்கள் சுலபமாக ஒவ்வொரு அம்பையும் எடுத்து எய்துவிட சுலபமாக இருக்கும். இது அந்த காலத்து பழக்கமாக இருக்கிறது. அதாவது துப்பாக்கிக்கு தோட்டா தனியாக வைத்திருந்து போட்டுக் கொள்வார்கள் அல்லவா, அது போல முதுகில் அதை மாட்டி இருப்பார்கள். அதற்கு பேர் அம்பரா துணிகள். அந்த அம்பரா துணிகள் பிரேத குழிகளை போல இருக்கிறதாம். இப்படி என்றால் அந்த பலத்த பராக்கிரமமான ஜாதி மிகுந்த பலசாலிகளாக எதிரிகளை அழித்து வீழ்த்தி விடுகிறவர்களாக இருப்பார்களாம். மிகுந்த திறமைசாலிகள் என்று பொருள், பராக்கிரமசாலிகள் என்று பொருள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் மிருகங்களையும் அவர்கள் எடுத்துக் கொள்வார்களாம். விளைச்சல்கள், உங்கள் பிள்ளைகளுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற விளைச்சல்கள், அப்பம், ஆடு, மாடு, திராட்சை பழங்கள், அத்திப்பழங்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாப்பிடுவார்கள். உங்கள் பிள்ளைகளின் பொருள்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். பராக்கிரமசாலிகள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். நீ நம்பி இருந்த அரணான பட்டணங்கள், நாங்கள் அரணான பட்டணத்தில் இருக்கிறோம், மிகவும் பாதுகாப்பான பட்டணம், ஊர் இது. இந்த ஊரில் மிகுந்த பாதுகாப்பு இருக்கிறது, எந்த தீமையும் எனக்கு வராது என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? உன் தேசத்தின் பாதுகாப்பை, அதாவது இதன் பொருள் என்றால், இன்றைய நிலைக்கு சொல்ல வேண்டும் என்றால், ராணுவ பாதுகாப்பை நம்பி இருப்பது. ராணுவத்தை நீ நம்பி இருந்தாய் அல்லவா? ராணுவத்தை அல்லது தேசத்தின் பாதுகாப்பு திட்டங்கள், அதாவது ரேடார் போன்ற காரியங்கள் இருக்கிறது அல்லவா, ராணுவம் பயன்படுத்தக்கூடிய காரியங்கள், அதன் மேல் நீ நம்பிக்கை வைத்து இருந்தாய் அல்லவா? அதையெல்லாம் அவர்கள் பட்டயத்தாலே அழித்து போடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அதாவது நம் நம்பிக்கை, எல்லா பாதுகாப்பையும் நாம் தேசங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். அதுதான் சிறந்த வழி. கர்த்தர் நினைத்தால்தான் நமக்கு வெற்றி.
கர்த்தர் நினைத்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. அதை உணர்ந்து புரிந்தவர்கள் தான் ஞானி. இந்த பலசாலியான பராக்கிரமசாலிகள் அந்த அரணான பட்டணங்களை வெறுமையாக்கி போடுவார்களாம். எல்லாவற்றையும் அழித்து போடுவார்களாம். ஆனாலும் அந்த நாட்களிலும் நான் உங்களை சர்வ சங்காரம் செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ சங்காரம் செய்ய மாட்டேன், கர்த்தர் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். முற்றிலும் நான் உங்களை அழித்து போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தேவ ஆண்டவர்! நீங்கள் முற்றிலும் கெட்டு போய் கிடக்கிறீர்கள் இருந்தாலும் எல்லோரையும் அழிக்க மாட்டேன், கொஞ்சம் ஜனங்களை எனக்கென்று வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள், அவர்களுக்குள்ளும் இருந்திருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எதினால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தீமையை அனுமதித்தார், எங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பங்களை கொடுத்தார் என்று நீ கேட்கிறாயா? அப்படி என்றால், அதாவது எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஜனங்கள் கேட்பார்கள், எதினால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்தது, நாங்கள் இவ்வளவு கொள்ளையானோம், எங்கள் பொருள்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருந்த எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள், பட்டணங்களை வெறுமையாக்கி விட்டார்கள், இப்படிப்பட்ட பேரழிவு வந்ததே, எதினால் இப்படி வந்தது என்று தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்பார்கள். அப்படி கேட்டால் அப்பொழுது நீ சொல் என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு கர்த்தரை விட்டு இஸ்ரவேலர்கள் கர்த்தரை வணங்காமல் தொழுது கொள்ளாமல் அவரை விட்டு அந்நியர்களின் தெய்வங்களை வணங்க போனார்கள், அந்நியர்கள் செய்கிற வழிபாடு முறைகளை செய்ய போனார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு அந்நியர்களின் வழிபாட்டு முறைகளை செய்து அந்நிய தெய்வங்களை தேடியதினால் நீ அந்நிய தேசங்களுக்கு போய் அந்நியர்களிடம் அடிமையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்களை அனுப்பி விடுகிறார். இதனால் தான் இப்படி நடந்தது. அதாவது இஸ்ரவேலின் வம்சத்தார் அந்நியர்களை பின்பற்றி அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அக்கம் பக்கத்து மற்ற தேசத்தின் ஜனங்களை பார்த்து தங்கள் முறைகளை விட்டுவிட்டு தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிட்டு அந்நியர்கள் அடுத்த நாட்டு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு அவர்கள் வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டு அவர்கள் தேவர்களை வணங்கி அவர்கள் செய்வதை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டு அவர்களை பின்பற்றி போனதினால் நீ யாரை பின்பற்றி போனாயோ அப்படி அந்நிய தேசத்திற்கே போய்விடு. அவர்கள் வழிமுறைகளை பின்பற்றினாய் அல்லவா, அதனால் அந்த தேசத்துக்கே போய் அவர்களுக்கே நீ அடிமையாயிரு என்று அவர்களிடத்தில் போக்கு கொடுத்து விட்டார் கர்த்தர். இது நீதியான செயல் அல்லவா? கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்திருக்கிறார். நீ என் வார்த்தையை மீறினாய், அந்நிய தேவர்களை உனக்காக உண்டாக்கி கொண்டாய், அந்நியர்களை பின்பற்றினாய். அப்படி என்றால் அந்நியர்களோடே போய் அந்நிய தேசத்தில் கிடந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டேன். இப்படிதான் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தீமை வருவதற்கு இதுதான் காரணம். கர்த்தருடைய முதலாம் கற்பனையை மீறி இருக்கிறார்கள். அதனால் இந்த நிலை வருகிறது. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் இன்னும் சில செய்திகளை சொல்லுகிறார் அவர்களுக்கு. யாக்கோபின் வீட்டிலும் யூதாவுக்கும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற ஜனங்களே கொஞ்சம் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் பார்க்க மாட்டீர்கள், பார்வையில்லை. காதுகள் இருக்கிறது, ஆனால் செவி கொடுக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறீர்களே, கொஞ்சம் கேளுங்கள் என்று கர்த்தர் கோபமாய் சொல்லுகிறார். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பயப்படாமல் இருப்பீர்களா? என்னிடத்தில் பயம் இல்லையா உங்களுக்கு என்று தன்னுடைய வல்லமையை குறித்து பேசுகிறார். அலைகள் மோதி அடிக்கிறது. கடல் அலைகள் மணலின் மேல் கடற்கரையில் மோதி அடிக்கிறது. ஆனாலும் மணலை தாண்டி மேலே வரவில்லை. கடலின் வல்லமை எப்படிப்பட்டது? எவ்வளவு பெரியது கடல்! கடல் என்றால் மிக பெரியது. பூமியில் 79% கடலாய் இருக்கிறது. எல்லா பக்கங்களும் கடலால் நிரம்பி இருக்கிறது. அவ்வளவு வல்லமையான கடல், அதன் பலம் எப்படிப்பட்டது, அதன் அலைகளின் வீரியம் எப்படிப்பட்டது! அவ்வளவு பெரிய கடலை, அதன் வல்லமையை கர்த்தர் சிறிய மணல் துகள்களால் அடக்கி வைப்பது எவ்வளவு பெரிய காரியம்!
ஆச்சரியம், அற்புதம், ஞானம். வல்லமையுள்ள கடலின் அலைகளை, கடல் நீரை இதுதான் எல்லை என்று கோடு போட்டு நிறுத்திவிட்டார். அந்த கோடு மணலால் போடப்பட்டிருக்கிறது. மணல் தான் கடற்கரையில் இருக்கிறது. கடற்கரை மணல் அலைகளை தடுக்கிறது. மணல் துளிகள் எவ்வளவு பெரியதா இருக்கும்? சிறிய சிறிய துகள்கள். இதை செய்தது யார்? கர்த்தர். அவர் வல்லமை எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். மிகப்பெரிய மலையை வைத்து கடலை அவர் மறைக்கவில்லை. இந்த எல்லையை தாண்டி வராது என்று சிறிய மணல் துகள்களை வைத்து அவ்வளவு பெரிய கடல் நீரை வராமல், தரைக்கு வராமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது! இந்த எல்லையை நிர்ணயித்தது கர்த்தர் அல்லவா? அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொண்டு வராதபடிக்கு, அதை தாண்டி வராதபடிக்கு, அலைகள் இறைந்தாலும் மிக வேகமாக எழும்பி சத்தமிட்டு கொண்டு வந்தாலும் அவைகள் அந்த கரையை கடந்து உள்ளே வராதபடிக்கும் எல்லையை நியமித்திருக்கிறார். தாண்ட முடியாத கடல், கரையை தாண்ட முடியாத நித்திய பிரமாணத்தை கடலுக்கு நிர்ணயித்திருக்கிறார். இதை செய்தது யார்? நித்திய பிரமாணம், நிரந்தரமான பிரமாணம். ஒரு ஆர்டர் அங்கு போட்டிருக்கிறார், ஒரு சட்டம் போட்டிருக்கிறார். அது கர்த்தருடைய வல்லமை. அந்த பிரமாணமாக, அந்த உடன்படிக்கை, அதாவது நித்திய பிரமாணமாக, நிரந்தரமான பிரமாணமாக மணலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம் கர்த்தர். அப்படிப்பட்ட எனக்கு முன்பாக நீங்கள் அதிராதிருப்பீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவ்வளவு பெரிய கடலுக்கு நித்திய பிரமாணமாக கடற்கரையை நிர்ணயித்தவர் நான். எனக்கு முன்பாக அதிர மாட்டீர்களா? அப்படி என்றால் நடுங்க மாட்டீர்களா என்று பொருள். பயம் இல்லையா என்று கேட்கிறார் கர்த்தர். இந்த ஜனங்களோ கலகமும் முரட்டாட்டமும் உள்ள ஜனங்கள், கலகக்காரர்கள், எங்கு எப்பொழுது பிரச்சனை ஏற்படுத்தலாம் என்று தெரிகிறவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், முரட்டுத்தனமாய் திரிகிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். கலகம் மூட்டுகிறார்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள், முரட்டுத்தனமாய் நடந்து கொள்கிறார்கள். அந்தந்த பருவத்திலே, காலநிலையில், அந்தந்த பருவத்தில் எந்த நேரத்தில் பனி பெய்ய வேண்டும், எந்த நேரத்தில் மும்மாறி மழை பெய்ய வேண்டும், விவசாய வேலைகளுக்கு எந்த நேரத்தில் பின்மாறி மழை பெய்ய வேண்டும் என்று நியமித்து கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மழை பெய்ய பண்ணுகிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை வழி நடத்துகிற கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருப்போம் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. அப்படி அவர்கள் பயந்திருக்கவில்லை. மும்மாரியும் பின்மாரியும் கொடுக்கிறவர், அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு கொடுக்கிறவர், அதினது நேரத்தில் மழையை கொடுத்து பயிரை விளைய பண்ணுகிற கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நமக்கு ஏற்ற நேரத்தில் மழையை கொடுத்து, மும்மாரியை கொடுத்து, பின்மாரியை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிற தெய்வம் அவர் என்ற பயம் அவர்களுக்கு இல்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய அக்கிரமங்கள் விலக்கி போடுகிறது. அக்கிரமக்காரர்களா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை விட்டு போய்விடுகிறது. அதனால் இஷ்டப்படி வாழ்வது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவழைக்காமல் இருக்கிறது. நன்மையை வராமல் தடை பண்ணுவது நம்முடைய பாவங்களே. நமக்கு நன்மை வர வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு விலக வேண்டும். பாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். பாவங்கள் இருப்பதினால்தான் நமக்கு வரும் நன்மை தடைப்படுகிறது. குருவி பிடிக்கிறவர்கள் குருவியை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த வேட்டைக்காரர்கள் என்ன செய்வார்கள்? பதுங்கி மறைந்து நின்று குருவிகளை பிடிப்பார்கள். அதுபோல உங்களில் துன்மார்க்கர் ஒளிந்து கொண்டு மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிறார்கள். ஒளிந்து மறைந்து தங்கள் வலையில் விழ வைத்து பாவம் செய்ய வைக்க உங்கள் துன்மார்க்கர் உங்களில் இருக்கிறார்கள். ஒளிந்து மறைந்து திருட்டுத்தனமாக மற்றவர்களை பாவம் செய்ய வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டு திரிகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குருவிகளால் கூண்டு நிறைந்திருப்பது போல, ஒரு கூண்டு இருக்கிறது, குருவி கூண்டு என்றால் அதில் குருவிகள் நிறைந்திருக்கும். அது போல இவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது.
கபடம், பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை இவைகளால் நிறைந்திருக்கிறது. இதனால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். பொல்லாப்பு செய்து, தீமை செய்து, பொய், பித்தலாட்டம், கலப்படம், ஏமாற்று வேலை எல்லாவித தவறான காரியங்களையும் செய்து ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். பணக்காரர்களாய் வாழ்கிறார்கள். கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். அதனால் மனம் கொடுத்து சரீரம் கொடுத்து போய் பெருமையாய் கர்ப்பமாய் நடக்கிறார்கள். சலுக்கு பண்ணுவது என்றால் கர்ப்பமாய் நடப்பது. இப்படி செய்கிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விட்டு விடுகிறார்கள். ஒருவன் தவறு செய்கிறான், துன்மார்க்கமாய் நடக்கிறான் என்றால் அவனை கண்டிக்க வேண்டும். அப்படி இவர்கள் கண்டிப்பதில்லை. திக்கற்றவர்களின் வழக்கை விசாரியாமல், ஆதரவற்றவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில்லை, நீதி நியாயத்தை செய்வதில்லை, அவர்களுக்கு உதவுவதில்லை. தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்க மாட்டேன் என்கிறார்கள். ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நியாயம் கிடைக்காது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான். ஏழைகள் தவறை செய்யவில்லை என்றாலும் அவர்களை தண்டிப்பது. இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இவைகளை எல்லாம் நான் விசாரிக்காமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதையெல்லாம் நான் விசாரிக்காமல் இருப்பேனா? இப்படிப்பட்ட ஜாதிக்கு நான் நீதியை சரி கட்டாமல் இருக்கலாமா? இப்படிப்பட்ட ஜாதிக்கு நீதி நான் செய்ய வேண்டாமா? இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காமல் இருக்கலாமா? என் ஆத்துமா இவர்களுக்கு நீதியை சரி கட்டாமல் இருக்குமா? இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைப்பும் திடுக்கிடுதலும் உள்ள காரியம் தேசத்திற்கு காத்திருக்கிறது. திகைக்கக்கூடிய காரியம், திடுக்கிடக்கூடிய காரியம் தேசத்தில் நடக்க போகிறது, தேசத்திலே நடந்து வருகிறது. அப்படி என்றால் தீமையான காரியங்கள் நடந்து வருகிறது. அதிர்ச்சியூட்டும் செயல்கள், பிரமிப்பாய் ஆச்சரியப்படக்கூடிய இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லும் அளவுக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எல்லோரும் அல்ல, சில தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனமும் சொல்ல தொடங்குகிறார்கள். சொல்லுகிறார், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி கொண்டு ஆசாரியர்கள் ஆளுகை செலுத்துகிறார்கள். அப்படி என்றால் தீர்க்கதரிசிகள், பாஸ்டர்கள், போதகர்கள், தேவ ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி சுய லாபமாய் வாழ்கிறார்கள். இப்படியெல்லாம் நடப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. அவர்களுக்கு இதெல்லாம் மிகவும் ஆசையாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இதற்கு முடிவுதான் என்ன? என்ன செய்ய போகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனை காரியங்களும் அந்த காலத்தில் தேவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, யோசித்து பார்ப்போம். அப்படி என்றால் இந்த செயல்கள் எல்லாம் ஒன்று கூட விட்டு விடாமல் தவறாமல் இந்த காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சும்மா இருப்பாரா? நியாயத்திற்கு நிச்சயம் வரும் அல்லவா? கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நாம் மனம் திரும்புவோம். கர்த்தருடைய கிருபையை வேண்டுவோம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம். நம் தேசங்களுக்காக, உலகெங்கும் இருக்கிற தேசங்களுக்காக விண்ணப்பம் செய்வோம். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மனம் திரும்புவோம். மனம் திரும்ப வேண்டியவர்களும் சகல ஊழியரும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. இஸ்ரவேலர்கள் யூதா கோத்திரத்தார் எருசலேமில் வாழ்ந்த கர்த்தருடைய ஜனங்கள் செய்த தவறுகள், அவர்களுடைய எல்லையற்ற, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பாவத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதில் முழுமை அடைந்திருந்தார்கள். கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டியவர்கள் முழுமையாய் மீறி கொண்டிருந்தார்கள். அது நிமித்தமாக கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்தது. கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு தண்டனையை வரவழைக்கிறார், நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர்கள் அக்கிரமம் செய்தார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கை தரும்படியாக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்களிடத்தில் இருந்த பெரியோர்கள்
தேசத்தின் பெரியோர்களிடத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். அவர்களும் அதை பொருட்படுத்தவில்லை, தங்கள் ஜனங்களை வழிநடத்தவில்லை. இப்படி பல விதங்களில் கர்த்தர் அவர்களை காப்பாற்றவும் முயற்சி செய்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அக்கிரமத்தில் பெருகிக் கொண்டே போனார்கள். அதன் எல்லை முடிவில்லாமல் போய்கொண்டே இருந்தது. அவர்கள் அக்கிரமத்தை நிறுத்தவில்லை, போய்கொண்டே இருந்தது. இது நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அவர்கள் எந்தெந்த மனிதர்களோடு அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு பொல்லாத மனிதர்களின் பொல்லாத காரியங்களோடு சேர்ந்து கொண்டு துன்மார்க்கர் செய்யும், அதாவது சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருப்பது போல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்டவர்களை பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை மீறி அவர்கள் அந்நியர்களோடு சேர்ந்தார்கள், அந்நியர்களோடு பழகினார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். அது மட்டும் அல்லாமல் அந்நிய ஆராதனைகளையும் இவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்த பண்டிகை கொண்டாட்டங்களை இவர்களும் கொண்டாடினார்கள், திருவிழாக்களை கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட தீமையின் நிமித்தம், இவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த சம்பவம் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இப்படி கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே இவைகள் நிறைவேறவும் தொடங்கியது. இப்படி கர்த்தர் எந்த காரியத்தை இந்த பூமியில் செய்தாலும், ஆசீர்வாதமாய் இருந்தாலும் நியாய தீர்ப்பாய் இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி பின்பு அந்த காரியத்தை செய்வது கர்த்தருடைய வழக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கௌரவமாய் இது இருக்கிறது. மனிதனிடத்தில் இந்த பூமியை ஒப்படைத்ததை நிமித்தம் கர்த்தர் மனிதனுடைய ஆளுகைக்கென்று இந்த பூமியில் கொடுத்து விட்டார். அதனால் இந்த பூமிக்குள் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனை அழைத்து இதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்வார். எவ்வளவு நாகரிகமான ஒரு நடத்தை! கர்த்தர் மிகவும் நாகரிகமாக தான் எல்லா காரியத்திலும் நம்மிடத்தில் நடந்து கொள்வார். நம் பிள்ளைகளிடத்தில் நாம் நடந்து கொள்வதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அவர் நாகரிகமாய் நடந்து கொள்வார். அவர் மிகவும் நல்லவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, எங்கும் காண முடியாது. கர்த்தர் சொல்லிய நேற்றிய வார்த்தைகள், எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லிய வார்த்தைகள் என்னவென்று கவனிப்போம். பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எல்லாரும், அதாவது பென்யமீன் புத்திரரை நோக்கி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். பென்யமீன் என்பவர், பென்யமீன் கோத்திரம் என்பது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒன்றாயிருக்கிறது. அவர்கள் எருசலேமின் நடுவில் இருந்து ஓடி, எருசலேம் என்பது ஒரு நகரம், அந்த நகரத்தின் மைய பகுதியில் இருந்து நீங்கள் ஓடி போங்கள், ஓடி போய் தெக்கோவாவில் எக்காலம் ஊதுங்கள், பெத்லெஹேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வரப்போகிறது? இதெல்லாம் ஆபத்து வருவதற்கான அறிகுறிகளை, அடையாளங்களை காட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடையாளமாக ஒரு தீ வெளிச்சத்தை காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. வடக்கு திசையில் இருந்து ஒரு தீங்கும் மகா சங்காரமும், மிகப்பெரிய சங்காரமும் வரப்போகிறது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். போய் ஜனங்களுக்கு அடையாளமாய் சொல்லுங்கள் என்று எச்சரிக்கிறார். அவர்கள் அக்கிரமத்தை நிறுத்தவில்லை, கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்பிவிட்டார். அதாவது எதிரி ஜனங்கள் இஸ்ரவேலை, பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ஆபத்து வருகிறது. பாபிலோனியர்கள் இஸ்ரவேலை வந்து கொள்ளை அடித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அவர்களை கொள்ளையிட்டு கொண்டு தேசத்தையே கொள்ளையிட்டு கொண்டு போகிறார்கள். எருசலேமுக்கு அவர்கள் வடக்கே இருந்து வரப்போகிறார்கள். அதாவது பாபிலோன் தேசம் கிழக்கே இருக்கிறது. அந்த வழியில் இருந்து கிழக்கிலிருந்து நேராக இஸ்ரவேலுக்கு வந்தால் அது காடாக இருப்பதினால் அந்த பாதை அவர்களுக்கு சுலபமாய் இருக்காது. அதனால் அவர்கள் வடக்கு திசை வழியாக இஸ்ரவேலுக்குள் நுழைகிறார்கள்.
இப்படி வரப்போகிறார்கள் என்று கர்த்தர் துல்லியமாக அவருக்கு அடையாளம் சொல்லி எச்சரிப்பை அனுப்புகிறார். செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான எருசலேமின் குமாரத்தியை, சீயோன் குமாரத்தியை நான் பாழாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பாழாக்குவேன் என்று சொல்லுகிறார். செல்லமாய் வளர்த்தார். ஒரு அருமையான ஒரு பெண் பிள்ளையை நாம் பெற்று எடுத்து அதை அருமையாய் வளர்த்து அன்பாய் கனிவாய் வளர்த்து வளர்ந்த பின்பு அது நமக்கு துரோகம் செய்தால், அந்த பிள்ளை நமக்கு அடங்காமல் திரிந்தால், அது மிகவும் துன்பப்படுத்தினால், அநேக நாட்கள் நாம் காத்திருந்தும் அது திருந்தாமல் அதன் அக்கிரமத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்வோம்? யோசித்து பார்ப்போம். அந்த பிள்ளையின் மேல் நமக்கு கோபம் வருமா வராதா? அக்கிரம செயல்களை அந்த பிள்ளை செய்தால் அதை விட்டு விடுவோமா? யோசித்து பார்ப்போம். அதை அப்படியே விடலாமா? இதை சற்று கவனித்து பார்ப்போம். நாம் மனிதர்கள், நமக்கே அது பொறுக்காது. இப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தை நான் செல்லமாக வளர்த்தேன். இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கானானுக்குள் கொண்டு வந்து அவர்களை எல்லா தேசத்து ராஜாக்களிடமிருந்தும் காப்பாற்றி வெற்றி கொடுத்து கண்மணி போல பாலம் தேனும் மூடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்தார். சத்துருக்களின் மேலெல்லாம் கர்த்தர் யுத்தம் செய்து இவர்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தார். அவ்வளவாய் கண்மணி போல காத்து வந்தார். வனாந்திர பயணத்திலும் சரி, கானானுக்குள் வந்ததற்கு பின்பும் சரி. ஆனாலும் எவ்வளவுதான் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றாலும் அவர்கள் திரும்பி 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 பாவத்திற்கு ஓடுகிற ஜனங்களாய் இஸ்ரவேலர்கள் என்னும் ஜனங்கள் அன்று இருந்தார்கள். இன்றும் உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு நாம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த சிறு மாற்றமும் நம்மிடத்திலும் இல்லை. அவர்களை குற்றம் சொல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்களை நாம் குற்றப்படுத்துவதே அர்த்தம் இல்லை. அவர்கள் செய்ததை காட்டிலும் இன்று அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு மற்றவர்களை பற்றி பேசுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், வார வாரம் கர்த்தருடைய சபைக்கு சென்று கர்த்தரைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நாம் நம் இருதயத்தை கடினப்படுத்தி இப்படிப்பட்ட அக்கிரம செய்திகளை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்துவிடும் அல்லவா? இது நமக்கு பாடமாய் இருக்கிறது. இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனம் திரும்பி விடு, இல்லை என்றால் கர்த்தருடைய நியாயத்திற்கு ஆளாக நேரிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிப்போம். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோடு கூட அங்க வருவார்கள். அதாவது பாபிலோன் தேசத்து அதிகாரிகள் தங்கள் இராணுவங்களோடு வந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்து சூழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் எருசலேமை சுற்றிலும் அவர்களுக்கு விரோதமாய் கூடாரம் போட்டு அந்தந்த இடங்களில் இருந்து அவர்கள் கொள்ளையிட்டு எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஆயத்தம் பண்ணுவார்கள். மேய்ப்பர்களும் கூட வருவார்கள் என்று சொல்லும் போது இராணுவ வீரர்களோடு கூட மிகப்பெரிய அதிகாரிகளும் அவர்களை வழிநடத்துகிறவர்களும் கூட வந்து எருசலேமை சுற்றி கொள்வார்கள் என்று பொருள். மதிய நேரத்திலேயே போய் ஏறும்படிக்கு ஆயத்தமாகுங்கள் என்று ஆயத்தப்படுத்துவார்கள். சாயங்காலம் ஆகிறது, நிழல் நீண்டு போகிறது, சீக்கிரம் வாருங்கள் என்றும் சொல்லுவார்களாம். அப்படி என்றால் அவர்களை இராணுவ வீரர்களை வழிநடத்தி, அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் வேகமாக செயல்பட வைக்க ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள். அவர்கள் தூண்டிவிட்டு, பாபிலோன் இராணுவத்தை தூண்டிவிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக மிக தீவிரமாக வருவார்கள் என்று கூறும். இரவு நேரத்திலாவது எழுந்திருங்கள், நாம் போய் அவர்களுடைய பட்டணங்களை அழிப்போம் என்று சொல்வார்களாம். எருசலேமின் அரண்மனைகளை எல்லாம் அழிப்போம், இரவு நேரத்தில் அழிப்போம், வாருங்கள் என்றும் கூட்டிக் கொண்டு வருவார்கள். இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்று நடப்பதற்கு முன்பே கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களாக தம்மிடம் வந்தவர்களை பாதுகாக்கிறார். மீறி மீறி அவர்கள் தவறு செய்து கர்த்தரை விட்டு விலகி போகும்போது அவர்களாக விலகி போகிறார்கள். கர்த்தர் முடிந்த வரைக்கும் இழுத்து அவர்களை வைக்க பார்க்கிறார்கள். பரிசுத்தமாய் அவர்களை வைத்திருக்க கர்த்தர் பார்க்கிறார். அவர்களை தன்மை விட்டு போகாதபடிக்கு தடை செய்கிறார்.
தீர்க்கதரிசிகள் மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தி பிடித்து வைக்க முயற்சி செய்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ மீறி மீறி சென்று முற்றிலும் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். அதாவது கடலில் செல்லும் பொழுது நாம் எவ்வளவு பத்திரமாக கப்பலுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறோமோ, படகில் நாம் உட்கார்ந்திருக்கும் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. படகில் இருந்து நாமாக எழும்பி குதித்து விட்டால் நமக்கு ஆபத்து தான் அல்லவா? அது போல கர்த்தர் படகாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் நாம் வேண்டாம் வேண்டாம் என்று எழும்பி எழும்பி குதித்து விடுகிறார்கள் பல மனிதர்கள். அதாவது பாவம் செய்வதும் படகிலிருந்து கடலில் குதிப்பதும் சமமாய் இருக்கிறது. நானாக பார்த்துக் கொள்வேன், நான் சந்தோஷமாய் இருப்பேன், தண்ணீரை பார்த்தால் ஆசையா இருக்கிறது என்று படகிலிருந்து கடலில் குதிப்பது போல கடலில் மூழ்கி அழிந்து அழிந்து போவது, இதுதான் முடிவாய் இருக்கும். அதே போலதான் பாவத்தில் விழுவதும். கர்த்தராக யாரையும் தீமையில் தள்ளி விடுவதில்லை. தீமை எங்கும் இருக்கிறது. மனிதர்களாக போய் அதில் விழுகிறார்கள். மனிதர்களாக போய்தான் அதில் விழுகிறோம். அதாவது விளக்கை ஏற்றி வைத்தால் விட்டில் பூச்சி நேராக வந்து அந்த விளக்கில் விழுந்து மரித்து போகும். அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து அதன் மேலே நேராக நெருப்பிலேயே வந்து விழுகும். அந்த பூச்சியின் குணம் அது. அது போலதான் மனிதர்களும் இருக்கிறோம். முட்டாள்தனமாக தீயா இருக்கிறதே எரிகிறதே என்று அந்த எரிந்து போவோம் என்ற அறிவு அந்த பூச்சிக்கு இல்லை. அது போலதான் நாமும் இருக்கிறோம். பாவத்தை நோக்கி பிரகாசமா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு ஓடி போய் விழுந்து அழிந்து போகிறோம். இதுதான் அன்று இஸ்ரவேலில் நடந்தது. இன்றும் இப்போதும் இங்கும் நடக்கிறது. மரங்களை வெட்டி எருசலேமுக்கு எதிராக கொத்தளங்களை போடுங்கள். அதாவது அங்கே எங்கே எருசலேமை சுற்றிலும் மரங்களை வெட்டி தங்கும் இடங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படி எல்லாரும் தங்குங்கள், சுற்றிலும் தங்கியிருங்கள். எருசலேம் நகரம் உட்புறம் முழுவதும் கொடுமையாய் இருக்கிறது. அது விசாரிக்கப்பட வேண்டிய நகரம் என்று கர்த்தர் சொல்கிறார். கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்றால் என்ன? எந்த நிலையில் இருந்தாலும் தீய எண்ணம் கொண்டவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். எல்லா இடங்களிலும் இது நடக்கிறது. நீதிமான்களை அக்கிரமக்காரர்கள் கொடுமைப்படுத்தும் பழக்கம் இருக்கிறது, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை. அப்படிப்பட்ட கொடுமை கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அந்த கொடுமையை எருசலேமுக்குள் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். அது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, அதனால் அதற்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள் என்று சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம். இன்று எல்லோரும் மன்னிப்பு மன்னிப்பு என்று நாம் மன்னிக்க வேண்டும் பிறரை. ஆனால் கர்த்தர் நாம் எதை செய்தாலும் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு தவறு. நீதி நியாயம் என்பது இருக்கிறது அல்லவா? நல்லோருக்கும் தீயோருக்கும் இந்த பூமியில் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாய்ப்புகள் ஒரே மாதிரியா இருக்கும். இன்ப துன்பங்கள் எல்லோருக்கும் வரும். ஆனால் அவரவர் செய்கிற நன்மைக்கு தக்க பலனையும் அவரவர் செய்கிற தீமைக்கு ஏற்ற தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று. அவர் வரும் நாளில் அந்த நியாயத்திற்கு அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இல்லை என்றால் தீமைக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? கர்த்தர் எருசலேமுக்குள் இருந்த கொடுமையை பார்த்து அதற்கு விரோதமாய் நியாய தீர்ப்பாக அந்நியர்களை அவர்களுக்கு விரோதமாக வர வைக்கிறார். அதன் உட்புறம் எல்லாம் கொடுமையாய் நிறைந்திருக்கிறது. எருசலேம் நகரத்திற்குள் கொடுமைக்காரர்களாய் இருக்கிறார்கள் மனிதர்கள். இப்படி இருக்கவே கூடாது. அன்பாய் வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கொடுமைப்படுத்தினால் கர்த்தருடைய கோபம் வரதானே செய்யும். நீர் ஊற்றில் தண்ணீர் எப்படி ஊற்றாக சுரந்து வருகிறதோ அது போல எருசலேமில் தீமை சுரந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவு அக்கிரமம். நீர் ஊற்றை போல தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அநேகமாய் பெருகி போயிற்று என்று பொருள். அதிலே கொடுமையும் அழிவும் கேட்கப்படுகிறது. கொடுமை இருக்கிறது.
அழிவு நடக்கிறது. அழிவு என்றால் மனதறிந்து வேண்டும் என்றே ஆக்கிரமம் செய்வது. நான் அப்படிதான் செய்வேன். சிலர் சொல்லுவார்கள், நீ இப்படி தீமை செய்கிறாயே, இது தவறு இல்லையா, இப்படி செய்கிறாயே, உன் மனசாட்சி இல்லையே என்றால் நான் அப்படிதான் செய்வேன் என்பார்கள். தீயவர்கள் சிலர் அப்படி பேசுவதுண்டு. உண்மை. ஒரு குற்றமும் செய்யாவிட்டாலும் நான் கொடுமைப்படுத்துவேன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறே செய்யாதவர்கள் எளியவர்களாய் நம்மை எதிர்க்க திராணி இல்லாதவர்களாய் இருந்தால் அவர்களை கொடுமைப்படுத்தி பார்ப்பது. அதற்கு பேர் அழிம்பு. அழிம்பு என்று சொல்வார்கள். கொடுமையும் அழிம்பும் அவர்களிடத்தில் இருக்கிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் என் கண்முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். துக்கமும் அநேகர் துக்கப்படுகிறார்கள். இருதயத்தில் காயப்படுகிறார்கள், சரீரங்களில் காயப்படுகிறார்கள். நித்தமும் இது எனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எளியவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் துன்பத்தை தாங்காமல். கர்த்தர் அவர்களுக்கு இறங்க வேண்டும் அல்லவா? கொடுமைக்காரர்களுக்கு தண்டனை கொடுத்தால் ஒழிய அவர்கள் அதை நிறுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு அதற்குரிய பலன் வந்தால்தான் அதை நிறுத்துவார்கள். கொடுமைக்காரர்களுக்கு புத்தி சொன்னால் அவர்கள் நமக்கு கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுக்குரிய பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த கொடுமை நிற்கும். இதுதான் இயல்பா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கும், நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காத படிக்கும் என் புத்தியை கேள் என்று சொல்கிறார். இப்பொழுதாவது என் புத்தியை கேள், நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நீ பாழும், அதாவது ஜனங்கள் இல்லாத நகரமாய் போகாத படிக்கு, அழிக்கப்படாத படிக்கு நீங்கள் எல்லாரும் என் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அழிந்து போகாத படிக்கும், எருசலேமை விட்டு ஓடி போகும் நிலை வராத படிக்கும் என் புத்தியை கேளுங்கள், நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று இன்னொரு முறை சொல்லுகிறார். என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கு, நான் முற்றிலும் உன்னை வெறுத்து விடாத படிக்கு இந்த ஒரு முறையாவது கேள், என் புத்தியை கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர்கள் உன்னை எதிர்க்க வருகிறார்கள். அவர்கள் உன்னை கொள்ளையடித்துக் கொண்டு போக போகிறார்கள். அதாவது எருசலேமின் ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போக போகிறார்கள். அவர்கள் எப்படி போவார்களாம் தெரியுமா? அதையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். திராட்சை செடியின் பழங்களை பறித்து கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு வரும்போது திரும்பவும் கூடையில் போடு என்று சொல்லும்படியாக மீதி இருக்கிற பழங்களை இரண்டாம் திசை போய் எடுத்துக்கொண்டு வருவது போல ஜனங்களை எருசலேமுக்குள் வந்து கொள்ளையடித்துக் கொண்டு சிறைப்பிடித்துக் கொண்டு பலரை கொன்று போட்டு எருசலேம் நகரத்தை அழித்து போட்டு பட்டணங்களை எரித்து போட்டு தேவாலயத்தையும் சீரழித்து போட்டு உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போக போகிறான். துன்மார்க்கன் வருகிறான் உங்களுக்கு விரோதமாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி திராட்சை பழங்களை பொறுக்கிக் கொண்டு போவார்களோ இரண்டாம் திசை பொறுக்குவது போல உங்களை ஜனங்களை பொறுக்கிக் கொண்டு போக போகிறார்கள். உங்களை கொள்ளையடித்துக் கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போக போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு கேட்கும்படி அவர்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அவர்களிடத்தில் எப்படி சொல்வது? அவர்கள் செவிகள் விருத்த சேதனம் இல்லாதது. என் வார்த்தைகளை அவர்களுக்கு கேட்க மாட்டார்கள். என் வார்த்தைகளை கேட்கும் மனம் அவர்களுக்கு இல்லை. நான் எப்படி அவர்களை எச்சரிப்பது என்று மனவேதனையோடு கர்த்தர் பேசுகிறார். என்னவோ என்னை திரும்பி பார்க்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என் வார்த்தைகளை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு மனம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அப்படி என்றால் பொல்லாப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது என்று பொருள். பாவ வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நிந்தை என்றால் கர்த்தருடைய வசனத்தை கண்டால் அவர்களுக்கு வேதனையா இருக்கிறதா? எங்களுக்கு அது வேண்டாம் என்று விலகி போகிறார்கள். அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. வேத வசனத்தின் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என் வார்த்தைகளை கேட்க அவர்களுக்கு விருப்பமே இல்லை. ஆகையால் என் கோபத்தினால் நான் உக்கிரத்தினால் நிறைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உக்கிரம் என்றால் மகா கோபம், உச்சக்கட்ட கோபம் தான் உக்கிரம் என்று சொல்வது.
மகா உக்கிரத்தால் கர்த்தர் நிரம்பி இருக்கிறார். அதை அடக்கி இளைத்து போனேன். என் கோபத்தை அடக்கி அடக்கி நான் இளைத்தே போனேன். மிகவும் சலித்து போனார் கர்த்தர். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் பாவ வழியில் நடந்து அக்கிரமமாய் வாழ்ந்து சீரழிந்து போகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் துன்மார்க்கனை அனுப்புகிறார். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும், வீதிகளில் திரிகிற பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். பெரியோர்கள் மட்டுமல்ல, பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லோர் மேலும் அந்த கோபாக்கினை வரும். பாபிலோனின் ராஜா வந்து எல்லோரையும் அழித்து போடவும் சித்திரவதைப்படுத்தவும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கொடுமைப்படுத்தவும் தொடங்க போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றும் இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறது. புருஷரும் ஸ்திரீகளும், அதாவது திருமணமான ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் கூட பிடிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய நிலங்களும் அவர்களுடைய மனைவிகளும் கூட அந்நியர்களுக்கு சொந்தமாவார்கள். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் வரும்போது ஒரு மனிதனுடைய நிலை மகா பயங்கரமானது, மகா வேதனை உள்ளது. அந்த நிலைக்கு போகக்கூடாது. கர்த்தரை கோபமூட்டி அதனால் நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அது மகா பயங்கரமானது. அதை தாங்க நம்மால் முடியாது. என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் இப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம் கரத்தை நீட்டுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு விரோதமாய் கையை நீட்டிவிட்டால் நம்மை காப்பாற்ற யாரால் முடியும்? முடியவே முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கோபத்தை சுமந்து தப்பித்துக் கொள்ள, அதிலிருந்து தப்பிக்க வழி கிடையாது. அவரே நம் மேல் கோபப்பட்டாலும் யார் வந்து நம்மை காப்பாற்ற முடியும்? யோசித்துக் கொள்வோம். அவர்களின் எருசலேமின் குடிகளில் அங்கிருக்கிறவர்களில் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பொருளாசைக்காரர்களா, பணத்தாசை பிடித்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். கர்த்தர் இதுதான் சொல்கிறார். பொருளாசைக்காரர்கள் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் வரை, அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் பொய்யராய் இருந்திருக்கிறார்கள். பொய் பேசுகிறவர்களாக, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நிச்சயம் வரும், உடனே வரும். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை நேர்ச்சாய் பூசுகிறார்கள். சமாதானம் சமாதானம் என்று வாயால் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சபைக்கு சென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது வெறும் மேற்பூச்சு. சமாதானமாய் இருப்போம் என்று பேசிக் கொள்கிறார்கள். சமாதானத்தை போதிப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பகை இருக்கும். இப்படிப்பட்ட நிலை கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படி மேற்பூச்சாய் பூசிக் கொண்டிருக்கிறீர்கள், உள்ளே உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானம், பரிசுத்தம், அன்பு, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் குணங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போதுதான் நம் மனதில் அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய ஆவி நமக்குள் இல்லாதிருக்கும் போது நம் மனதில் அன்பு இருக்காது. வெறுப்பும் கசப்பும் எதிர்ப்பும் போட்டியும் பொறாமையும் தான் இருக்கும். இது நிமித்தம் எல்லோரும் நமக்கு பகைஞராவார்கள். புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம் இருதயத்தில் ஆவியின் கனிகளான 9 கனிகளும் இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த 9 கனிகளும் நமக்குள் இருந்து, அதாவது நம்மில் வெளிப்படும். நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருப்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாய் நம் வாழ்வோம். நம் இருதயத்தில் கள்ளம், கபடம் வேண்டாம், பாவ எண்ணங்கள் வேண்டாம், தீமை வேண்டாம், போட்டி, பொறாமை, விரோதங்கள், தேவையற்ற காரியங்கள், இவை தேவையில்லை. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர், நல்லவர். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். நிச்சயம் நம் நியாயத்திற்கும் நீதிக்கும் பலன் உண்டாகும். நீதி ஒருபோதும் தோற்காது, ஒரு நாளும் தோற்காது. நீதி வெளிப்படாமல் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் மறைந்திருக்கலாம். அக்கிரமம் செழித்தோங்கலாம், ஆனால் ஒரு நாளும் நீதி தோற்காது. ஒரு நாள் எழும்பும், வெளியே வரும். அது மகுடமாய் உயர்ந்த கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்களாய் அந்த நீதிமான்கள் விளங்குவார்கள். கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாய், ராஜ்யத்தை ஆளுகிறவர்களாய் ஒரு நாள் நீதிமான்கள் எழும்புவார்கள். கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். நீதிமான்களாய் வாழ், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.